இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, பட்ஜெட்டை கிழித்தெறியும் ஆர்ப்பாட்டத்திற்கு, அனைத்து தொழிற்சங்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய, நம்மால் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, மற்ற தலைவர்களே, தோழர்களே, நான் ரொம்ப நேரம் பேசல. காரணம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாக்க நம்ம கவனங்கள்லாம் வேற விதமா போயிடும். ஒரு விதத்துல சொன்னா, ரொம்ப நேரம் பேசினா என்ன நடக்கும்னா, பாராளுமன்றத்துல ஒருத்தர் பேசினாரு, இது அயோக்கிய அரசாங்கமா நடக்குது, இது எல்லாம் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான அரசாங்கமா நடக்குது, இங்க சாதாரண மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, மேக் இன் இந்தியாங்கிறதே பொய்யிடா அப்படின்னாரு. இந்தியாவில் தயாரிப்போம்ங்கிறதே பொய்யிடா, வெளிநாட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க அசம்பிள் பண்றீங்கன்னு சொன்னாரு. உடனே நம்முடைய 56 58 எனக்கு தெரியாது, சரி எத்தனையோ ஒரு லட்சணம், அந்த ஆளு நகர்ப்புற நக்சலைட்டு ஒரு முத்திரை குத்திட்டாரு. இப்ப நகர்ப்புற நக்சலைட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஒருத்தன் பேசியிருக்கான் யூடியூப்ல, நமக்கு எதிரி யார் தெரியுமா, இந்த சமதர்மம் பேசுறவங்க தான்டா, சமதர்மம் பேசுறவங்க தான் எங்களுக்கு எதிரி. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம், சமதர்மம் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். சமதர்மம் என்பதை எதிரின்னு சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அழைக்க பேரா இருப்பான் யோசிச்சு பாருங்க தோழர்களே. நானு இங்க பேசும்போது பல பேர் சொன்னாங்க, இந்த பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னங்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் எப்படி வரும் என்பது நமக்கு தெரியும். அதான் பெரிய கொடுமை. அவன் ஏமாத்துறதுடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருக்கானா? நல்லா கவனிங்க. 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் யார்? ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் யாருக்கு வரும்? நமக்கு வராது. இங்க இருக்கக்கூடிய யாருக்கு வராது. அப்படின்னு சொன்னா யாருக்கான சலுகையாக அதை மாற்றுகிறார். அதுக்குதான் சில நாய்கள் கொலைக்குது பாத்தீங்களா, அந்த கொலைப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா? 90 மணி நேரம் நம்ம வேலை செய்யறோமா, அவனுக்கு சலுகை. நம்மள 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றவனுக்கு சலுகை, ஆனால் நமக்கு இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம்? கல்விக்காக இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம மாநிலத்திலிருந்து போனதா சொல்றவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 2.4%, 2.4% தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, மருத்துவத்திற்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க, 1.9%, 1.9%. கல்விக்கு இல்ல, மருத்துவத்துக்கு இல்ல. அப்படின்னா யாருக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வெறி பிடித்த அதானிக்கு, அம்பானிக்கு, கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான பட்ஜெட். இத புதைக்கவா, எரிக்கவா, கிழிக்கவான்னா இது முகத்துல எரியக்கூடிய பட்ஜெட், வேற ஒண்ணுமே கிடையாது. இவருடைய அயோக்கியத்தனம் எங்க வருது? நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை சமர்ப்பிச்சதா சொல்றது நிர்மலா சீதாராமனா? நரேந்திர மோடி இல்லையா? நீ எத்தனை தடவை வேணாலும் எங்களை தாக்கலாம், நிக்குமா? நான் இப்ப கொஞ்சம் முன்னால ஒரு கதையை நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பெரிய போட்டி, பூனைகளுக்குள்ள பெரிய போட்டி, பலசாலி பூனை எதுன்னு. எல்லா பூனையும் தாண்டி ட்ரம்பு பூனை இருக்கு பாத்தீங்களா? அந்த ட்ரம்பு பூனை நல்லா கொழுத்து வந்துருச்சு. அந்த ட்ரம்பு பூனை வந்திருக்க, மற்ற பூனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி. ஆக மொத்தத்துல மோசமான ஒரு பூனையா, இழைச்சு தோளோட தோளா நிக்கக்கூடிய பூனை எதுடானாக்க சோமாலியாவோட பூனை. சோமாலியா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப வறுமைக்கு ஆட்பட்ட நாடு. அந்த சோமாலியா பூனை வந்தது, அமெரிக்க பூனை இறங்கிச்சு. இறங்குறதுக்கு முன்னால ஒரே குத்து,
போயிருச்சு. அமெரிக்க பூனை தோத்து போச்சு. சோமாலியா பூனை தங்க பதக்கத்தை வாங்கிட்டு நிக்குது. அமெரிக்க பூனை பக்கத்துல போய் காதுல கேட்டுச்சு, ஆமா நீ இவ்வளவு வேகமா குத்தினிய எப்படின்னு. எரும மாடு, நான் பூனை இல்லடா புலிடா, இழைச்சு போய் நிக்கிறேன். புலி மறந்துடாத, என் குத்துக்கு முன்னால நீ நிக்க மாட்டேன். நான் யார்? நான் புலிகளா இல்லையா? ஒன்று திரண்டு எழுந்தால் நாம் தானே இமயம். இன்னைக்கு நம்மள எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்காரு யூனியன் கார்பரேட் ஆதரவு. பட்ஜெட் நம்ம சொன்னோம்னா வெறும் கார்பரேட் ஆதரவு என்று நினைக்காதீர்கள். இந்தியாவில் இன்னைக்கு கடன் 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 சுமைகளாக மாற்றியது மட்டுமல்ல, நீங்க பட்ஜெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. என்ன ஆக போதோ தெரியாது. ஆந்திராவோட சிக்கல தான் மோடி நிக்குது. ஆந்திரா சிக்கு கீழே விழுகுமா விழுகாதான்னு தெரியாது. எந்த வினாடியும் விழலாம். தோழர்களை, நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டினுடைய சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை பறிக்கின்ற இந்த பிஜேபியினுடைய தலைமையிலான RSS பின்னணியில் உள்ள மத வெறி பிடித்த கார்பரேட் ஆதரவு அரசாங்கத்தை தூக்கி எறிகின்ற வரை நம்முடைய போராட்டங்கள் இருக்காது. வேற வழியே கிடையாது. வெறும் மோடி என்ற 54 இன்ச்சு சொல்லிட்டு இருக்கிற இந்த புடலங்கா இல்ல. புரிந்து கொள்ளுங்கள், மத வெறி என்பது அவர்களுக்குள் ஊறி போன ஒரு அழுத்தமான விஷயம். அதனாலதான் அவன் திட்டமிட்டு உருவாக்குறான் அந்த பகைமைய. அவன் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகைமையை உருவாக்குகின்ற காரணத்தினால்தான் மோடி இன்றைக்கு கீழே விழக்கூடிய நிலை. மோடி விழுந்தாலே இன்னொருத்த, நிர்மலா சீதாராமன் போனாக்க இன்னொருத்தி. ஆனால் அந்த கொள்கை கார்பரேட் ஆதரவு கொள்கை. மறந்துடாதீங்க. மதவெறிய கலப்புறானா சும்மா கலப்பல. திருப்பரங்குன்றத்துல கலப்பி இருக்கான்னு சொன்னாங்க எல்லாரும். இத்தனை வருஷமா இருக்கிறத அவன் கிளப்பி பார்ப்பான். அதுதான் தொடர்ந்து நடக்க. ஆனால் நிச்சயமாக அந்த திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கல்ல 92 கிளப்பி பார்த்தான். இன்னைக்கு அவனோட நோக்கம் என்ன? மனிதர்கள் சாகுங்கள், மனிதர்களுக்குள்ள என்ன செய்யுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. நீ ஜாதியின் பெயரால் மோதுவாயா, மதத்தின் பெயரால் மோதுவாயா, எது வேண்டுமானாலும் செய். நான் ராமரின் பெயரால், காசி விஸ்வநாதரின் பெயரால், கிருஷ்ணரின் பெயரால் கலவரத்தை கிளப்பிக் கொண்டே இருப்பேன். என்ன காரணம்? விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்லக்கூடாது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போச்சுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை கொடு என்று வீதியிலே அழைக்கின்ற இளைஞரின் குரல் காதிலே கேட்கக்கூடாது. இதுதானே நடக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரிசர்வ் படையை வச்சு இவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக நாங்க என்ன வேணாலும் தருவோங்கிறோம். 2008 சட்டம் வந்துச்சுங்க. இன்றைக்கு வரை அந்த சட்டம் அமலுக்கு வரல. என்ன காரணம்? ஆட்டோ தொழிலாளியா நீ சாகு, சுமை தூக்கும் தொழிலாளியா நீ சாகு, ஆர்கனைஸ்டு தொழிலாளி என்று எவனும் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துக்குள்ளேயும் என்ன நடக்குது? அணி திரளக்கூடாதுங்கிறான். நான் பார்த்தோம் இல்லையா சமீபத்தில் போராடுவதற்கு தொழிலாளர்கள் அணி திரண்டு வரக்கூடாது. அதான சாப்பிட்டாங்க. இங்கே தானே அவனுடைய மிரட்டல் எங்கெல்லாம் கொண்டு போய் விடுது. தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு விடக் கூடாது என்பதனால் தான் அவன் திட்டம் போட்டு நாம் போராடி நம்முடைய மூதாதையர்கள் ரத்தம் சிந்தி, நம்முடைய மூதாதையர்கள் சிறை சென்று பெற்ற சட்டத்தை எல்லாம் 45 வினாடியில 4 கோடிட்டானா இல்லையா? ஏன் தொழிலாளி போராடக்கூடாது? அவனை நிரந்தர தொழிலாளி எதிர்காலத்தில் இருக்க மாட்டான். பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கோ. அதேதான் இந்த பட்ஜெட்டில் அவன் சொல்றான், ஈஸி டு ஜாப், எளிமையாக வேலை செய்வதற்கு ஈஸி எம்ப்ளாய்மெண்ட். ஈஸி எம்ப்ளாய்மெண்ட் அர்த்தம் என்ன? உனக்காக நான் தொழிலாளர்களை
சங்கம் சேர விட மாட்டேன். உனக்காக நான் தொழிலாளர்களை ஒன்று சேர விட மாட்டேன். விவசாயிகளை ஒன்று சேர விட மாட்டேன். தடுப்பேன். நடக்குதா சார்? தோத்து போனவன், மோதி பார்த்து தோத்து போனவங்க. நம்முடைய விவசாயிகளுடைய போராட்டம் ஏறத்தாழ 400 ஆண்டுகள், 400 நாட்கள் நடந்தது. 700 பேர் செத்தா. நீ வெற்றி பெறவில்லை, நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகுதான் விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஒன்றாக சேர்ந்து நின்று நிற்கிறோம். இந்த நிற்பது என்பது எதற்காக? நம்மை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, மதத்தின் பெயரால். அன்பான பெரியார்களே, எங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அரசியல் உண்டு. எங்களுடைய அரசியல் உழைக்கின்ற மக்களுக்கான அரசியல். எங்களுடைய அரசியல் தொழிலாளர்களுக்கான அரசியல். எங்களுக்கான அரசியல் விவசாயிகளுக்கான அரசியல். எங்களுக்கான அரசியல் வேலையில்லாத இளைஞருக்கான அரசியல். எங்களுக்கான அரசியல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அரசியல். எனவே அரசியல் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த உழைக்கின்ற மக்களுக்காக நீ கொடி பிடித்து ஏமாற்ற நினைத்தால் ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுவேன். நேற்றைய தினம் இந்தியா முழுவதுமே பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. நாம் தமிழ்நாட்டினுடைய நிலை கருதி இன்றைக்கு நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலேயும் முக்கிய தொழில் கேந்திரங்களிலேயும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நாம் ஒன்று சேர வேண்டும். எப்படி ஒரு விடுதலை போராட்டத்தின் பொழுது மகாகவி பாரதி சொன்னாரே, இதந்தரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பழந்திரு இரண்டும் மாறி பழிமிகு திழிவிட்டாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தலை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறது. அதே நிலை நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாடு பாதுகாக்கப்படவில்லை என்றால் இது நம்முடைய தேசம். மோடியே உன்னுடைய தேசம் அல்ல, நிர்மலாவே உன்னுடைய தேசம் அல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம நாடு, பாரத நாடு, பழம்பெரும் நாடு, வீரதன் புகழ்வர் இந்நினைவகத்தாதீர் என்றான். நம்முடைய நாட்டை பாதுகாக்கின்ற போராட்டம் தான். 10 வருஷத்துல அவன் சொன்ன எதுவுமே நடக்கல. 2 கோடி பேருக்கு வேலை, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல. ஒருவருக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கவே இல்லை. ஏமாற்றி 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 பொய்யும் சோதம் செஞ்சா போவான் ஐயோடு போவான்னா இன்னைக்கு ஐயோடு போகும் நிலை தொடங்கி இருக்கின்றது. வெற்றிகரமாக முடிப்போம் தோழர்களே. உரத்து முழங்குங்கள். ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், தொழிலாளி விவசாயி போராட்டம், தொழிலாளி விவசாயி போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும், ஒற்றுமை வெல்லட்டும், தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டும், வெல்லட்டும், தொழிற்சங்க ஒற்றுமை வெல்லட்டும், வெல்லட்டும். மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு. மக்கள் விரோத பட்ஜெட்டை, மக்கள் விரோத பட்ஜெட்டை, கார்பரேட் ஆதரவு பட்ஜெட்டை, கார்பரேட் முதலாளிக்காக ஆதரவாக போட்ட பட்ஜெட்டை திரும்ப பெறு. வணக்கம், நன்றி.